Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஜூன் 5ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட கபோர்டு வந்து அப்படியே டம்பாகி கிடந்தது, மெஸ்ஸியாக, ஒரே மெஸ்ஸியாக இருந்தது. ஏன்னா வந்து எல்லா திங்ஸும் அவள் யூஸ் பண்ணுற திங்ஸு, கிராஃப்ட்டு, தென் வந்து காஸ்மெட்டிக்ஸு, ஜுவல்லரி ஏதாவது யூஸ் பண்ணால் முடிச்சா அப்படியே வச்சுருவாள். தென் வந்து பீட் ஒர்க்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கா, ப்ரேஸ்லெட்டு, அந்த திங்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு எல்லாமே அப்படியே கிடந்தது. ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயும் நாங்கள் க்ளீன் பண்ணவே இல்லை. அப்படியே மேலே ஒரு டேபிள் கிடச்சிதுன்னா நம்ம எல்லாத்தையுமே அதில் டம்ப் பண்ணிவிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக கிடந்தது. சரி, ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி செக்ரிகேட் பண்ணிவிட்டு அவளோட புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி டீக்ளட்டர் பண்ணிவிட்டு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்டடிக்கு யூஸ் ஆகிறது மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா பாப்பா இப்போ 6th போயிட்டாங்கிறதுனால ஃபுல்லாக வந்து இனிமேல் ஸ்டடீஸ் தான் இன்வால்வ்டாக இருக்கணும் அதிகமாக. ஏன்னா வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸு இல்லை கிராஃப்டிங்கு ஸ்கூலில் கொடுக்குற ஆக்டிவிட்டி எல்லாமே கம்மியாயிடும். ஒன்லி இனிமேல் ஸ்டடீஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து இந்த டேபிளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பேப்பர், அவளோட இது சென்ட்டு, துணி, சின்ன டைரிஸு, தென் வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து ஏதாவது கிராஃப்ட் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருப்பேன், நானும் வைப்பேன். ஸோ பெயிண்ட் பண்ண திங்ஸு எல்லாமே கிடந்தது ஒரு மாதிரி. ஸோ வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ட்ரே எடுத்து வச்சுக்கிட்டு தனித்தனியாக வைக்கும் போது தனித்தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். காஸ்மெட்டிக்ஸ் தனியாக, ஸ்டேஷ்னரிஸ் தனியாக, தென் வந்து பெயிண்டிங்ஸ் தனியாக அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய கிடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எது இருக்குது இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கிற பொருளே திருப்பி போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ தனித்தனியாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து வேஸ்ட்டாக திருப்பி வாங்க மாட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ அபாக்கஸ் வந்து கிட்டு அவளுக்கு ஆல்ரெடி இருக்குது. திடீர்னு ஒரு வாட்டி நேற்று கேட்டப்போ, போன வருஷம் கேட்டப்போ வந்து இருக்கே, எங்கேயோ இருக்கே அப்படின்ட்டு என்னால் திருப்பி ரீகால் பண்ண முடியல எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதே. ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். உடனே பார்த்தா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா இன்னொரு அபாக்கஸ் இருக்குது, பழசே. ஸோ அது மாதிரி வேஸ்ட் ஆஃப் மணி தான் ஆகும். அதனால தான் வந்து ஈஸியாக எடுத்து வச்சுக்கிட்டா கம்மியான பொருளும் ப்ளஸ் வந்து கரெக்டான இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் மணி ஆகாது, தேடுறதுக்கும் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜியும் ஆகாது. ஸோ எல்லாத்தையுமே கபோர்ட்லேருந்து எடுத்துகிட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரே டஸ்ட்டு அந்த இடம். ஒரு 2 months பேக் ஐ திங்க் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அப்பயும் நான் கபோர்டை மட்டும் அப்படியே மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லிவிங் ரூமை. ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செக்ரிகேட் பண்ணிவிட்டு, தேவையில்லாத பேப்பர்ஸ்லாம் கிழிச்சிட்டு எல்லாத்தையுமே இதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் அழகாக நீட்டாக அந்தந்த ப்ளேஸில் இருந்தது. அவளோட பவுச்சஸ் தனியாக, ஸ்டென்சில், ஸ்கேல்ஸு, பெயிண்டிங்ஸு, பாக்ஸஸ்ஸு, அபாக்கஸ் கிட்டு, கேல்குலேட்டர், ஸ்டிக்கி நோட்ஸு, தென் ரப்பர் ஷார்ப்னர்லாம் ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. அவளோட கிஃப்ட் வந்து என்னோடய சுப்பீரியர் வந்து ஒரு பார்க்கர் பென் கொடுத்துருந்தாங்க, அதை முன்னாடியே வச்சாச்சு. தென் வந்து செல்லோ டேப்ஸு, பெயிண்டிங்ஸு, கம் எல்லாமே வச்சு அவளுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுற டைப், இது என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புதுசாக அட்டை போட்ட அவளோட புது புக்ஸ், ஸ்கூல் புக்ஸு, தென் இந்த பவுச்சில் எல்லாம் பில்ஸு எல்லாத்தையுமே எடுத்து அழகாக வச்சுட்டேன். பெயிண்ட்ஸு, ஸ்டிக்கர்ஸ் அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். கீழே எல்லாம் பேடு, ரஃப் நோட்ஸு, பழைய இது ஸ்டோரி புக்ஸ் அது எல்லாமே கீழே வச்சு அழகாக பார்க்கவே அழகாக நீட்டாகிடுச்சு. ஸோ டஸ்ட் ஃப்ரீயாக நீட்டாக இருந்தது அந்த இடம் பாப்பாவுக்கு. தென் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் முடித்தோடனே நான் வந்து லஞ்ச் பேக்ஸ் கழுவலை. ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது ஒரு பிங்க் வந்து ஒரு 2 years ஆச்சு வாங்கி, அழகாக 2 years வச்சுக்கிட்டா பேக்கை. ஸோ இது வந்து எனக்கு ஆஃபீஸில் கொடுத்ததுனால இந்த பேக்கையும் வந்து அவளுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ ஆனால் இந்த வாட்டி ஒரு புது பேக் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ இருந்தாலும் இதை வந்து எப்போயாச்சும் அவசரத்துக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சது. என்னோடய ஹேண்ட் பேக்ஸு, லஞ்ச் பேக்ஸு, தென் வந்து அதோட டேபோட கவரு எல்லாத்தையுமே எடுத்து வந்து துவைச்சி மாடியில் காய போட்டுட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு எல்லாமே நிறைய கிடந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நான் டீக்ளட்டர் பண்ணவே இல்லை. தேவைப்படும், தச்சு வச்சுக்கலாம், இல்லை ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே யூஸ் பண்ணேன். இந்த ஷூ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுட் பேட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டு இருந்தது. ப்ளஸ் பாப்பாதும் வந்து வாங்கின ஷூஸு எல்லாமே அழுக்காகி ஒரு மாதிரி கிடந்தது, என்னோடய வாக்கிங் ஷூஸு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு எது இருக்குது, இல்லை எது தேவையில்லாதுன்னு பார்த்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன்.
ஸோ அதில் வந்து பாப்பாவோட சின்ன ஸ்லிப்பர்ஸ் சின்னதான சைஸ் எல்லாம் சின்னதானதெல்லாம் வந்து சைஸ் அது சின்னதாகல, பாப்பா வளர்ந்துட்டா. அதனால் சின்ன வயசில் வாங்கின ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நிறைய கிடந்தது. அவள் போடுறதும் இல்லை, டைட்டாக இருக்கும் சிலதெல்லாம். அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டுடலாம். தட் இஸ் வெளியில் வச்சுட்டா யாராவது எடுத்துப்பாங்க, இல்லை குப்பையில் போட்டுருவாங்க. இது என்னோடய ஸ்லிப்பர் லாஸ்ட் வாட்டி யூஸ் பண்ணது. கீழே கம் ஒட்டிட்டு யூஸ் பண்ணலான்ட்டு வச்சுருந்தேன். சரி வேண்டாம், இப்போ எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டுடலாம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளாகவே கிடக்கு. இதனால் என்னென்னா கருப்பாம்பூச்சி அதிகமாக சேருது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டிக்ளட்டர் மிஷினை. ஸோ இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு தட் இஸ் வாங்கிட்டு வருவோம், பார்த்தா அங்கே பத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பின்னாடி வெட்டுது, இங்கே குத்துது, அப்படி இப்படின்னே நிறைய ஸ்லிப்பர்ஸ் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணாமலே வேஸ்ட்டாக போயிடுச்சு. 2 நாள் 1 வாரம் தான் போடுவா, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குன்னு கழட்டி போட்டுருவா. தென் இது வந்து அவளோட ஒயிட் ஷூ, பிளாக் ஷூ இந்த வாட்டி வாங்கணும், இது பத்தலைன்னு சொல்லிகிட்ருக்கா. இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் போட்டுட்டு பாப்பா, வாங்கும் போது வாங்கிக்கலான்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கவர் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக பழைய அவளோட பேட்டாவில் வாங்கின ஷூ எல்லாமே நல்லாவே இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருக்கிறதுனால எந்த டேமேஜுமே வராது. ஸோ அதனால் சின்ன வயசில் வாங்கின ஷூ அப்படியே இருக்குது. அவளுக்கு 6 இயர்ஸ் இருக்கும் போது வாங்கினது அப்படியே 4 வருஷமாகவே நல்லாவே இருக்குது. சைஸ் இல்லாதனால யாருக்காவது அதையும் துவச்சி வச்சிடலாம், யாருக்காவது கொடுத்துடலாம் பசங்களுக்கு அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். தென் இன்னொன்று அவளோட ஷூ, பழைய பிளாக் ஷூ இன்னொன்று பிஞ்சது எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து டீக்ளட்டர் பண்ண வேண்டியது தனியாக எடுத்துக்கிட்டேன், துவச்சி வைக்க வேண்டியது கொடுக்க வேண்டியதை தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத அதை வந்து ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டேன். ஸோ யாராவது வந்து எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்லிப்பரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஞ்சு இருந்தது ரப்பர். சரி இதுவும் வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு அதையும் எடுத்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஷூஸ் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஷாம்பூ ப்ளஸ் பவுடர் போட்டு ஊற வச்சு நல்லா துவச்சி ட்ரைன் பண்ண விட்டுட்டு மாடியில் நல்லாவே காய வச்சிட்டேன் பரப்பி. ஸோ இந்த பழக்கம் வந்து நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் வந்து இந்த ஹேபிட் வந்துடும். எல்லாமே நீட்டாக க்ளீனாக யூஸ் பண்ணணும், தென் அப்பப்போ வந்து இந்த மாதிரி துவச்சி வச்சிடணும் அப்படின்றது. ப்ளஸ் வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும், அதான் மெயின் விஷயம். எல்லாமே காய போட்டுட்டு நான் வந்து காய போட்டிருந்த பேக் இதெல்லாம் வந்து நைட் எடுக்காமல் இருந்தது, அதையும் காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேகு, பாப்பாவோட பேக்கில் பவுச் வர்றது எல்லாமே. ஸோ இந்த கவரை எங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், ஸ்லிப்பர் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு. ஸோ இந்த ஸ்டாண்டை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே உள்ளேயே கிடந்தது, உள்ளேயே இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு யோசிச்சிட்டே இருக்கேன், டைமே இல்லை. ஸோ அது எல்லாத்தையுமே டஸ்ட்டாக இருந்தது, ஒரே ஒட்டடையாக இருந்தது அந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக. அது எல்லாத்தையுமே எடுத்து பெருக்கி வாரிட்டு ஸோ இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ஸு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பாவுக்கு எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. இங்கே என்னென்னா இந்த ஃப்ளாட்டில் வந்து எங்களுக்கு ஷூ இது வைக்கிறதுக்கு கரெக்டான ப்ளேஸ் வந்து கரெக்டாக தெரியல. என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டு முன்னாடியோ இதுவாகவோ வச்சா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து வைக்காமலே இருந்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ரீசெண்டாக பாப்பாவுக்கு வாங்கின இந்த பர்பிள் கலர் க்ரீன் கலர் வந்து ஸ்லிப்பர்ஸ், இதை தான் வந்து ரெஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கா. விளையாடும் போதோ இல்லை வந்து வெளியில் சின்னதாக வெளியில் போகும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ப்ளஸ் இந்த வார் ஸ்லிப்பர் வந்து அதுவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கா வெளியில் போனால். ஸோ அதுவும் வேறு ஏதாவது ஃபேன்சியாக ஏதாவது வாங்கி தரணும்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அது அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஸ்லாப் கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கூலுக்கு வந்து டிஃபன் பாக்ஸஸ் தென் வந்து வாட்டர் கேன்ஸ் வேணும் இல்லையா, அதனால் வந்து இந்த கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த மாங்காய் ஊறுகாய் வச்சுருந்தது. ஸோ அதை எடுத்து வேறோட கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். சில டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ண வசதியாக இருக்கும், தண்ணி எடுக்க அது இதுன்னு. இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஜூஸ் பாப்பாவுக்கு கொடுக்கறது, அதையும் வந்து தண்ணி குடிக்க வசதியாக இருக்கிறனால அதை வச்சுருந்தேன். ஸோ இந்த மூடி எல்லாமே அழுக்காக இருந்தது, அது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டா ஸ்கூலுக்கு காலையில் கிளம்புற நேரத்தில் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சிட்டேன். தென் வாட்டர் கேன்ஸும் வந்து ஃபுல்லாகவே நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது அடிக்கடி இந்த பிளாஸ்டிக்கில் என்ன ஆகுனா ஓரம் எல்லாம் பாசி மாதிரி அப்படியே பிடிச்சி ஒரு ஸ்மெல் வரும். அதனால் வந்து அதையும் க்ளீன் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து மோஸ்ட்லி அது மூடியே இருக்கும் பார்த்திங்களா, வாட்டர் கேன்ஸ் அப்பப்போ மூடியே இருக்கிறதுனால என்ன ஆகுனா ஏர் இல்லாமல் அந்த ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் கல்லுப்பு லெமன் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். வெளியில் நல்லா சபீனா போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உப்பு சுடு தண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். உப்பு எலுமிச்சப்பழம் தென் சுடு தண்ணி ஊற்றி நல்லா குலுக்குன்னு குலுக்கிட்டு
தென் வந்து உள்ளே வந்து அப்படியே ஒரு படிஞ்சிருக்கும்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம கை வச்சோ இது வச்சோ குலுக்குனாலும் போகாது. அதனால் அந்த கண்டெய்னருக்கு ப்ரஷ் இருக்கு இல்லையா, சிலிக்கான் ப்ரஷ் இருந்தது, அதை வச்சு நல்லா உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். ஸோ சுடு தண்ணியில் இதோட மூடி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுற மாதிரி எஃபெக்ட்டுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ குடிக்கும் போது பார்த்திங்கன்னா அன்ஈஸியாக இருக்கும், ஸ்மெல் வரும், தென் வந்து சேஃபாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வாட்டர் கேன்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கண்டெய்னர்ஸ், பொரியல் கண்டெய்னரு இது எல்லாமே நல்லா விலக்கி வச்சு கழுவ ஆரம்பித்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இல்லைனா வெயிலில் கூட நல்லா காய வச்சா கூட நல்லாவே ஸ்டெர்லைஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை 6 months ஒன்ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல வெயிலில் காய வைக்கிறது, இல்லை சுடு தண்ணியில் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் முக்கி எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எந்த டிசீஸும் வராமல் இருக்கும். நல்லா ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் முன்னாடியே நம்ம. ஸோ பொரியல் கண்டெய்னர்ஸ் அவளுக்கும் சரி நானும் சரி அதில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். டிஃபன் பாக்ஸ் அந்த லாஸ்ட் வாங்கினதுனால இந்த வாட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுலேயே வந்து அவளுக்கு எடுத்து போயிடலாம். ஸோ கம்பார்ட்மெண்ட் வைஸ் ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா அது வந்து எல்லாமே வைக்கிறதுனால ஓப்பன் பண்ணால் ஸ்நாக்ஸ், லன்ச் எல்லாமே ஒரே கண்டெய்னரில் இருக்கும். அதனால் அது வந்து கரெக்டாக வராது. தனித்தனியாக வச்சா தான் ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸு, லன்ச் டைமில் லன்ச்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் அது அப்படி சாப்பிட்லாம் இல்லையா, அதனால் செப்பரேட்டாகவே எல்லாமே வச்சிடுறது. ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு சிங்க்கும் க்ளீன் பண்ணிட்டு அந்த சுடு தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சுடு தண்ணியிலேயே சிலிக்கான் ப்ரஷ்ஷும் இந்த ப்ரஷ் எல்லாத்தையுமே வந்து அதையும் கழுவி காய போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அப்பயே வந்து நான் ஸ்கூல் லீவ் விட்டவுடனே ஒரு நாள் செஞ்சுட்டேன். இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப நாளாக கடந்தது இல்லையா, அதனால் இன்னொரு வாஷ் கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நல்லா ட்ரைன் பண்ண விட காய வச்சுட்டு, ஸோ பேஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்றுத்தில் வந்து வாட்டர் கேன்ஸு, ஒன்றுத்தில் ஃபுல்லாக இந்த லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஆல் இன் ஒன் கண்டெய்னரில் இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து சில்வரில் தான் எடுத்துகிட்டு போகலாம், பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்ட்டு சில்வர் கண்டெய்னர் தான். பிளாஸ்டிக் எப்போயாவது நம்ம ட்ரிப் போகும்போதோ வெளியில் நிறைய தண்ணி தேவைப்பட போதும் அப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இந்த 2 பேஸ்கெட்டையுமே ரெடி பண்ணதை எடுத்து வச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் வந்து அட்டை போட்டு வச்சுருந்த நோட்டு, புக்ஸ் எல்லாத்துக்குமே லேபிள் ஒட்டி பாப்பா பேர் எழுதிட்டு அழகாக உட்காந்து, அவ்வளோ நோட் புக்ஸ் இருக்குது அவளுக்கு, எல்லாமே அழகாக பேர் எழுதிட்டு லேபிள் மேலே ஒரு செலோ டேப்பு, ஒயிட் செலோ டேப்பும் ஒட்டிட்டா, டிரான்ஸ்பரன்ட் செலோ டேப்பும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து அவளோட கபோர்ட் பக்கம் வச்சாச்சு. எடுத்து அவளே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இதுவும் புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தென் பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து பாப்பாக்காக இப்போ தான் ரீசெண்டாக ரிசார்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஏசி போட்டிருந்ததுனால அந்த பெட்ரூமில் அவளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அவள் செஞ்ச டாய்ஸு, ஸ்நாக்ஸு, அவளோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த பாக்ஸை வந்து ஓரமாக வச்சுட்டு அவளோட டெடி பேர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த ரூம் எல்லாமே துடைக்கிறதுக்கு வந்து டெட்டால் போட்டு நல்லாவே துடைச்சி விட்டுட்டேன். ஸோ இந்த ரூம் அவளுக்கு பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும். கபோர்டு வந்து லிவிங் ரூமில் தான் இருக்குது, ஸ்டடி கபோர்டு. இருந்தாலுமே வந்து எடுத்துகிட்டு வந்து ஈவினிங்கில் நான் ஆஃபீஸ் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லையா, உட்காந்து அவளுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், ஒரு இது ஸ்பெண்ட் பண்ணலாம் பீஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ பெட் வந்து சிங்கிள் பெட் வந்து சாஃப்டான டைப்பில் வந்து போட்டிருந்தேன் அது. ஸோ அதை வந்து உட்காரத்துக்கு வச்சிட்டோன்னா அப்படியே வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு போய் கபோர்டில் வைக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அவளோட டாய் பெட்ஷீட் வந்து சின்ன வயசில் வாங்கினது ப்ளூ கலர், அது வந்து ரெடி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதில் அழகாக அவள் உட்காந்துட்டு படிக்கலாம். தென் வந்து அடுத்தது கிளாத்ஸ், அவளோட வார்ட்ரோப்லேருந்து வந்து டவல்ஸு, இன்னர்ஸு, தென் வந்து லெகின்ஸு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, ஸோ எது தேவையில்லை, எது தேவை, எது கிழிஞ்சிருக்கு, எது பத்தாதது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த நிக்கர்ஸ், அந்த பேண்டீஸ் எல்லாமே அவளுக்கு பத்தாதது. அவளும் வந்துட்டா, உடனே கேட்டா, இல்லைம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் போடுறேன்னா, இல்லை வேண்டாம் வெட்டும் பயங்கரமாக இருக்கும், அன்ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தேவைப்படுறது யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் மட்டும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன்.
ஸோ இது வந்து இந்த ஆர்கனைசர் வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரே இதில் இருக்கிறனால நம்ம அதிகமாக தேட தேவையில்லை. பாப்பாவே எடுத்து வச்சு ஸ்கூலுக்கு தேவையானதை எடுத்து வச்சுப்பா. ஸோ டவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வேறு என்ன வாங்கணும், எது தேவைப்படுது, பேண்டீஸில் ஒரு 4 வேணும். தென் வந்து இன்னர்ஸு, அவளுக்கு தேவையான லஞ்ச் டவல்ஸ் எல்லாமே வாங்கணும் இல்லையா, அதனால் ஒரு ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு எது தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எது வந்து எத்தனை தேவை அப்படின்ட்டா இந்த வருஷம் வாங்கிட்டோம், ஸ்கூல் டைமில் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த 1 இயருக்கு நம்ம ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். ஸோ அடிக்கடி நம்ம போயிட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த வாஷிங் மிஷின் மேலே வச்சுட்டேன். ஸோ ஸ்கூல் முடிஞ்ச உடனேயே வந்து லீவ் விட்ட உடனே நாங்கள் போயிட்டு ஒரு பேக் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா, பேகு, தென் வந்து பவுச்சு, தென் வந்து லஞ்ச் பேக், 3மே ஒரே கலரில் ஒரு செட்டாக மேட்சிங்காக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த கலர் பாப்பா கேட்டதுனால இதை வாங்கியாச்சு. ஸோ பேக் எடுத்து வச்சாச்சு. தென் வந்து பழைய பேக்கும் எடுத்து வச்சாச்சு. தென் ஷாப்பிங்காக வந்து பாரிஸ் போயிருந்தோம். ஆஃபீஸில் பெர்மிஷன் சொல்லிட்டு பாரிஸ் போயிட்டு தேவையான பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். 2-3 கடை பார்த்துட்டு ஒரு கடையில் மட்டும் வாங்கிட்டோம். ரொம்ப வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்ன பசங்க இப்போ 5வது வரைக்குமே தென் ஒரு வருஷமும் ஒரு பாக்ஸ் வாங்குகிறோம். எல்லா மாடல்ஸுமே பசங்கள்கிட்ட இருக்குது இப்போது. அதனால் அதை பார்த்துட்டு தேவையான ட்ரெஸ்ஸஸ், இன்னர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஸ்கூலுக்கு முன்னாடி நாள் தான். ஸோ எது தேவையோ அதை மட்டும், அவளுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டோம். கொஞ்சம் பெயிண்டிங்ஸ், கலர்ஸ், வாட்டர் கலர்ஸ்லாம் கேட்டால் அது, ப்ளஸ் வந்து நைட்டி. தென் வந்து இந்த மேப்பு பார்த்திங்கன்னா இந்தியா, பொலிட்டிக்கல், வேர்ல்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நிறையா அடிக்கடி போய் கடையில் வாங்காமல். தென் வந்து அசைன்மெண்ட் அவளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன நோட் வாங்கியிருக்கேன். என்ன அசைன்மெண்ட் தினம் பண்ணுறேன்ட்டு. தென் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து அந்த மேப்பு, கிராஃப் எல்லாமே ஒரே இதில் இருக்குது. நம்ம மேஜிக் இது மாதிரி எழுதிட்டு அழிச்சிக்கிற மாதிரி. தென் கேன்வாஸ் போர்ட் பெயிண்டிங்காக கேட்டால். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வாங்கிட்டு அவளுக்கு தேவைங்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் ஜுவல்லரிலாம் வாங்க டைம் இல்லை. அது இன்னொரு நாள் போகலான்ட்டு விட்டாச்சு. ஸோ அவளுக்கு தேவையான ஐட்டம்ஸ், நாளைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். தேங்க்யூ.